வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஃபிஷ் ஃபிங்கரை எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபிஷ் ஃபிங்கர் செய்ய 250 கிராம் வஞ்சரம் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இதை ஃபிங்கர் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மேரினேட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், கால் ஸ்பூன் உப்பு. லெமன் ஜூஸ் நல்லா ஃபிஷ்ஷில் கோட்டாக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் தனியாத்தூள், கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர், கால் ஸ்பூன் கரம் மசாலா, கால் ஸ்பூன் வறுத்து பொடித்த சீரகத்தூள், அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முப்பது நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ½ அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை கோட் பண்ணுறதுக்காக 1 கப் மைதா மாவு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 முட்டையை உடைச்சி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் மிளகுத்தூள் இந்த முட்டையில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதா மாவில் கோட் பண்ணி முட்டையில் டிப் பண்ணி திரும்ப பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். திரும்பவும் ஒரு தடவை முட்டையில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் திரும்பவும் ஒரு தடவை கோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷை கோட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் எல்லா பக்கமும் திருப்பி விடணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். திரும்ப 2வது தடவையும் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டியாக கிறிஸ்பியாக ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.